வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில புது தலைப்போட நானும் வந்துட்டேன். நம்ம மீனவர்களுக்கு கட்டாயமா தேவைப்படுற நிறைய விஷயங்கள் அடங்கினதா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்க போகுது. கடல் ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன். நம்ம மீனவர்கள் எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு கதை. முதல் கடல் பயணம். நிறைய ஆர்வத்தோட கொஞ்சம் பதட்டத்தோட கடலுக்கு போவாங்க. அப்படி போகும்போது வீட்டில் நல்லா பார்த்து பக்குவமா நிறைய விஷயம் சொல்லி அனுப்புவாங்க. நாமளும் நமக்கு நல்லா பழக்கப்பட்ட கடல் தானே அப்படின்னு சொல்லி படகுல ஏறி தொழிலுக்கு போயிடுவோம். அங்கே போனதும் நமக்கு வர முதல் தடைகள் குமட்டல், வாந்தி, தலை சுற்றல். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்குமே ஒரு தடவையாச்சும் ஏற்பட்டிருக்கும். எனக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைனா வராது அப்படின்னு பேசிட்டு முதல்ல கடலுக்கு போகும்போது அவங்களுமே வாந்தி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி தான் பேச இருக்கோம். கடலுக்கு போகிறவங்களுக்கு குமட்டல், வாந்தி, தலை சுற்றல் வருவதற்கான காரணம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தகவல்கள் என்ன, அதை சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முழுவதும் ஒரு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, நம்ம நிகழ்ச்சியில முதல் பதிவா சில மீனவர்கள் அவங்க புதுசா கடலுக்கு போன அனுபவத்தையும் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சொல்ல இருக்காங்க. அதை கேட்கலாமா? ஒரு 15-16 வயசுல கடல் போறேன். புதுசாக போச்சுல ஒரு 2 வாரம் கக்குனேன். வல்ல அம்மன்றனால காற்று வரதுனால கக்குவேன். அது போக மாறிடும் அந்த வாந்தி. சரி, அந்த குமட்டல் எதுக்காக வருது? அந்த அலைகள்னால வருது. அந்த அலைகள் வந்தோடனே வல்லங்க அம்மட்டு அதோட அந்த கிரின்னு சுற்றிட்டு வாந்தி வரும். கடலுக்கு பொதுவாக இந்த வாந்தி வர்ற காரணம் மிதவலுக்கு வராது. கடல் மிதவலுக்கு வராது. மிதவல்னா அந்த சீராக இருக்கும் கடல், எந்த ஒரு அலையும் இல்லாமல் இது அமைதியான நேரத்தில் அந்த வாந்தி எடுக்க வாய்ப்பு கிடையாது. பிறந்த அட்டியில் இருந்தோம்னா அந்த அளவுக்கு வாந்தி வரும். அணியத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்துடும். வணக்கம், என் பேர் ஜெபிஷன். நான் பாம்பன்ல இருந்து பேசுகிறேன். என்னோட முதல் கடல் அனுபவம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என் சித்தப்பா கூட தான் கடலுக்கு போகிறேன். இப்போ நைட்டு 11 மணிக்கு போகணும். கரைக்கட்டு கூட அவுக்குள்ள வள்ளத்தில் போய் ஏறி உட்காடுறேன். நான் 3 நேரம் வாந்தி எடுத்துட்டேன். அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். மயங்கினா அப்படியே சரி சித்தப்பா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அங்கே கிளப்பி ஓடினாங்க, வலை வாங்கினாங்க. ஆனால் என்னால் முழிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க பண்ணுற வேலையெல்லாம். என்னால் பார்க்க முடியல. நான் கண்ணை திறந்து படுத்துக்கிட்டே கண்ணை திறந்து பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, வலை இழக்கிறத பார்த்தேன், வலை வாங்குறத பார்த்தேன். படுத்துருந்தா படுக்க தாண்டா ஜெயிஷன் சொல்லணும் தோணு, எந்திரி வலையப்படி அப்படின்னா தான் வாந்தி வராது எங்கள் சித்தப்பா சொன்னாப்புல. அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் எந்திக்க தான் ட்ரை பண்ணேன். மறுபடியும் வாந்தி எடுத்து அப்படியே படுத்துட்டேன். சித்தப்பா ஒன்றும் முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். அதோட கரையை வந்தோன்னே சேஷன் வாடா போய் வலை கழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிவிட்டாங்க. கரையில் பூமியில் கால் வைக்கும்போது தான் நான் ஒரு மனுஷனாகவே உணர்ந்தேன். முதல் அனுபவம் எப்போதுமே சிறப்பானதுதான். அது சிறப்பாக முடிஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனைகளோடு முடிஞ்சதாக இருந்தாலும் சரி, முதல் அனுபவம் எப்போவுமே சிறப்பானதுதான். அப்படி தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்ட மீனவ மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து இந்த கடலுக்கு போய் இந்த மாதிரி வாந்தி, குமட்டல் மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், அதுக்கு கை மருந்தா என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நம்ம மீனவர்கள் அவங்களுடைய பாரம்பரிய அறிவின் மூலமாக சொல்ல இருக்காங்க. நம்ம மீனவர்கள்ட்ட பேசலாமா? வணக்கம் ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்கய்யா. நம்ம பேர் பாமன் பிரான்சினார் ரவீந்திர அம்மா பேர். அது வாந்திக்கு மருந்து வந்து கடத்தண்ணி தான், வேற ஒன்றுமே சாப்பிட மாட்டோம். வாந்தி எடுக்க என்ன செய்வோம், கடத்தண்ணி அந்த வாந்தி எடுக்கிறவனுக்கு அள்ளி கொடுப்போம். கடத்தண்ணி தான் குடிப்போம். வேற வளத்தில் நம்மகிட்ட கஞ்சி சோறு தானே இருக்கும். வேற பொருள் கரையினா எலுமிச்சி மிளகு புளிஞ்சு கிடப்போம். நம்ம கடலில் வந்து அது இருக்காதுல. அவன் வாந்தி எடுக்க எத்தனை நாட்டு வாந்தி எடுத்தாலும் 2-3 முடக்கு கடத்தண்ணி தான் அள்ளி குடிச்சுப்போம். அந்த கடத்தண்ணிக்கு அப்படியே போப்போம். அந்த கடத்தண்ணி ஒரு 4 நாள் ஒரு வாரத்தை குடிக்க அந்த கடத்தண்ணியை குடிக்க அது உடலில் சேப்படியாகி அப்புறம் அந்த வாந்தி ஆனதான் நின்றுக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா. இப்படி கடல் தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது உப்பு தானே, அது வந்து நல்லது அந்த கடல் தண்ணி வந்து. ஆமாம், நம்ம எல்லா நேரமா குடிக்க போறோம். அந்த வாந்தி வர்ற நேரம் ஒரு 3 முடக்கு, அது இயற்கையாக அப்போ உள்ள ஆட்களுமே அதைத்தான் பண்ணுவாங்க. வாந்தி வந்தால் ஒரு 3 முடக்கு கஞ்சி வாயை குப்பிளிச்சுட்டு கடை தண்ணியில் ஒரு 3 முடக்கு தண்ணி நம்ம கையிலேயே அள்ளி தருவாங்க அவங்க. இந்த 3 முடக்கு தண்ணி தான் அதோட சரியாயிரும். அந்த வாந்தி ஃபுல்லாக கடை தண்ணி இதுக்கி தான் அந்த வாந்தி மாறும். கடல் தண்ணி ஒரு வாளியில் வாத்து பட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டையில் அள்ளி வாயை கொப்புளிச்சுட்டு இந்த தண்ணியை மட்டன்னு ஒரு 3 மடா குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதை சரின்னு சொல்லிட்டு வாயை கொப்புளிச்சிட்டே குடிக்க முடியல. 1 மடா கூட நான் போதும்னு அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட வாந்தி அப்போதைக்கு நின்றுச்சு. அதோட மறுபடியும் வாந்தி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வேலை பார்க்கும்போது வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் டைம் போகும்போது எலுமிச்சம்பழம் கொடுத்துடுவாங்க. உப்புக்குள்ளே முட்டையை வச்சு அவிச்ச முட்டையை வச்சு அப்புறம் சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா வாந்தி நின்றோம்னு. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டுமே எனக்கு ஒரு 6 மாதமாக வாமிட்டிங் வந்துக்கிட்டு தான் இருந்தது.
நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். புதுசாக நம்ம கடலுக்கு போகிறோம், அந்த கடல் உமட்டலுக்கு வாந்தி வர்றது இதாகிடும். அப்போ வந்து பாரம்பரியமான இதுன்னா வந்துக்கிட்டு அந்த கடல் நீரைத்தான் ஒரு மடக்கு குடிக்க சொல்லிடுவாப்புல. குடித்தோம்னா அந்த தண்ணி போய் நம்மளுக்கு உடம்புல கொஞ்சம் சேஃப்டி ஆகிடும். கடல் நீர் வந்து சுத்தமான மருந்து குணம் உள்ளது. நம்மளுக்கு வாந்தியோ பேதியோ எடுத்தாலுமே அந்த கடல் நீர் காப்பாற்றும். இந்த வாந்திக்கு இன்னொரு விஷயம், அந்த அணியம் சொல்லுவோம்ல, அது அணியத்தில் போய் உட்காரக்கூடாது. அது தூக்கி போட போட அதிகமாக வாந்தி எடுக்கும். அந்த பின்பக்கம் இருந்தோம்னா வாந்தி கொஞ்சம் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி அப்பா. கடலோசை எப்போ கடல் தண்ணி அள்ளி 3 மடக்கு வாயில் ஊற்றி குடிச்சா, இல்லை எலுமிச்சை ஜூஸ் எடுத்து குடிச்சா, இல்லை முட்டையை உப்போட கலந்து சாப்பிட்டா வாந்தி நின்றோம், இல்லை வாந்தி குறைஞ்சிடும் அப்படின்னு மீனவர்கள் சொன்னாங்க. மீனவர்கள் சொன்னது அவங்களோட கடல் அனுபவம் மூலமாகவும் பாரம்பரியமாக நம்ம மீனவர்கள் செய்கிற விஷயங்கள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாந்தி குமட்டல் அதற்கு சரியான தீர்வாக மருத்துவ ரீதியான தகவலை தெரிஞ்சுக்கணும்ல, அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களை தெரிஞ்சுக்கணும்ல. கடலுக்கு போகிறவங்களுக்கு ஏற்படுற வாந்தி குமட்டல் தலை சுற்றல் பற்றின மருத்துவ ரீதியான பதில்களை சொல்ல இருக்காங்க நம்ம பாமனை சேர்ந்த பொதுநல மருத்துவர் மனோஜ்குமார். வாங்க நம்ம மருத்துவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் மனோஜ்குமார் அப்பாஸ். எங்கள் அப்பாஸ் கிளினிக்கில் வந்து இயங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் என்னென்ன கவரேஜ் பண்ண முடியுமோ அது பேஷண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் அந்த எஃபிஷியன்சியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். சார், கடலுக்கு புதுசாக போகிறவங்களுக்கு குமட்டல் வாந்தி தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சார்? இப்போ கடலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அதில் புதுசாக இப்போ தான் கடலில் போய் பழக்கப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மோஷன் சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது அலைய மேலே போட்டில் இருக்கும்போது அந்த வித்தியாசமாக ஏறி இறங்குறதெல்லாம் வந்து இவங்களால வந்து உடம்புனால புதுசாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எப்படி சின்ன குழந்தைங்கள் பஸ்ஸில் பயணிக்கும் போதோ இல்லை ஊஞ்சல் ஆடும்போதோ பெரிய ராட்டனத்தில் சுற்றும் போதோ தலை சுற்றி ஏற்படுமோ அதே சிமிலர் தான் இதுவும். நம்ம காதுக்குள்ளைக்கு ஒரு நீர் இருக்கும். அந்த நீர் தான் நம்மளோட சமநிலையை கரெக்டாக வச்சுருந்து நம்மளை நடக்கும்போது கீழே விழுகாமல் எல்லா வகையிலையும் கரெக்டாக வச்சுருக்கோம். இது வந்து இதில் வந்து பாதிக்கப்படும். இப்போ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக புதுசாக போகிறவங்களுக்கு 10ல் 8 பேருக்கு இந்த தலை சுற்று ப்ராப்ளம், தலை சுற்று வர்றதுனால கொஞ்சம் நேரம் கழித்து ஒமட்டலும் சேர்ந்து வரும். இதனால் அவங்களால அந்த தொழிலை கரெக்டாக அன்றைக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்க்க முடியாது. தலை சுற்று இருக்கிறதுனால அவங்களால படுத்தே தான் கிடக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இதனால் சாப்பாடும் எடுத்துக்கிற மாதிரி அடுத்து கரைக்கு வந்து அந்த அலையோட இது இல்லாமல் நார்மல் தரையில் இருந்து தூங்கி எந்திரிச்சா தான் இது சரியாகவே போகும். இதை தவிர்க்கணும்னா புதுசாக வரவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது மெடிசன் எடுத்துக்கிட்டால் தற்காப்புக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை அந்த போட்டில் வந்து எப்படி காய்ச்சல் தலைவலி இதுக்கான மருந்துகள் எப்படி வச்சுருக்கோமோ இதே மாதிரி இந்த தலைச்சுத்து ஒமட்டல் வாமிட்டு இதுக்கான மருந்தும் வச்சுக்கிட்டு யாருக்கு இந்த தொந்தரவு இருக்கோ அங்கே உள்ள அந்த மற்ற சில முதலுதவிகள் பண்ணுற மாதிரி இதையும் வந்து இந்த மாத்திரை இதுகளும் போட்டு அவங்கள வந்து அந்த இது வரைக்கும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறலாம். இது அடுத்தடுத்த முறை அப்படியே வரும்போது இந்த மாத்திரையோட தேவை அப்படியே குறைஞ்சி அவங்க வந்து இந்த மாத்திரை எதுவுமே இல்லாமையே வந்து வேலை பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் சில இது இருக்குது. போட்டில் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போய்க்கிறணும். இதோட அவேர்னஸ் வந்து நம்ம ஏற்படுத்தலாம் மக்களுக்கு. போட்டுக்கு மெயினாக வந்து தனித்தனி பர்சன்ஸ் இதை எடுத்துகிட்டு போகாமல் போட்லேயே இந்த மெடிசனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கையில் வச்சுக்கலாம். சார், இந்த குமட்டல் வாந்தி வரும்போது நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது? வாமிட்டிங் அதிகமாக ஏற்படுதுன்னா அதில் உள்ள அந்த முதல்ல ஃபுட் கண்டென்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதும் ஃபுல்லாக செரிமானமாகாமல் அம்புட்டும் வெளியே வந்துடும். மீதம் இருக்கிற அடுத்தடுத்த வாமிட்டுக்கு வெறும் தண்ணி மட்டுமே சில நேரம் வாமிட் எடுப்பாங்க. அந்த தலை சுற்று இருக்கும்போது சும்மா வெறுமனே ஏங்கி வாமிட் மட்டும் எடுப்பாங்க. இந்த வாமிட் மட்டும் எடுக்கிறதுனால உடம்புல அந்த உப்புச்சத்துக்கள் நிறைய உப்புச்சத்துக்கள், பொட்டாசியம் உப்புச்சத்துக்கள் இருக்குது, சோடியம் உப்புச்சத்து இருக்குது, இன்னும் நிறைய உப்புச்சத்துக்கள் இருக்குது. இதுகளில் எல்லாமே வந்து சடனாக குறைஞ்சி போகும். இதனால் ரொம்ப சோர்வு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அந்த ஓஆர்எஸ் ஜூஸ் எல்லாம் வந்து கடலுக்கு போகிறவங்க கையில் வச்சுக்கிட்டா ஓஆர்எஸ் பாக்கெட்லாம் இருக்குது. நீங்கள் கடல் தண்ணியவோ ஒரு இதையோ குடிக்கிறதுக்கு பதிலாக ஓஆர்எஸ் பாக்கெட் ஒரு 10 பாக்கெட் எப்போவுமே போட்டில் இருந்துச்சுன்னா யாருக்கு தொந்தரவு வருதோ, அது காய்ச்சல் இருந்தாலும் சரி, வாமிட் எடுக்கிறவங்கனாலும் சரி, வயிறு சரியில்லாமல் போகிறவங்க இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணியில் அதை கலக்கிட்டு அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதில் ரொம்ப கரெக்டாக எவ்வளோ உப்பு வேணும், என்ன எதுக்கு எவ்வளோ குடித்தா
நம்மளோட உடம்புக்கு கரெக்டாக இருக்குங்கிற அந்த அளவுப்படி இருக்கும். மொத்தமாக சில சமயம் வந்து தலை சுற்று இந்த மாதிரி இதுக்கு கடல் தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அதை தவிர்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த வாமிட் இதுங்க வந்து பல காரணத்தினால வரும். உடம்புல என்ன தொந்தரவு இருந்தாலும் சில நேரங்களில் வந்து அது உடம்பே லைட்டாக உலட்டி போடுறதுனால இந்த வாமிட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா தொந்தரவாக இருக்கும். இந்த தலை சுற்று இருக்கும்போது வர்ற வாமிட்டுக்கு வந்து அந்த தலை சுத்துக்கான மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே இந்த வாமிட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். சார், கடலுக்கு புதுசாக போகிறவங்க இந்த மாதிரி வாந்தி, தலை சுற்றல் மாதிரியான விஷயங்களை தடுக்க முன்னெச்சரிக்கையாக கையில் என்னென்ன மாதிரி பொருட்களை கொண்டு போகலாம்? தலை சுற்று முதல்ல வந்துருச்சுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு, அந்த நேரத்துக்கு ரொம்ப கேர் ஆகுது, அடிக்கடி வாமிட் எடுக்கிறாங்க, கையில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த தண்ணி முதல்ல குடிச்சிக்கலாம். கடல் தண்ணி குடிக்கிறத விட இது வந்து பெட்டராக இருக்கும். இதுவுமே வந்து அந்த கொஞ்ச நேரம், அது எவ்வளோ நேரம், ஒரு சில பேருக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இதாக இருக்கும். இதை மட்டும் நம்பி போயிட முடியாது. பட் புதுசாக போகிறவங்க இந்த தலை சுத்துக்கான மாத்திரை இதுகள்லாம் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோம்னா ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மாதிரி எப்படி போகிறோமோ, இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ரூவ், நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு தொழில் ரிலேட்டடாக எங்கேயாவது போகும்போது அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு திருப்பி வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்கெல்லாம் கடல் மேலே போனால் இந்தந்த தொந்தரவு வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ முதலாக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெலாம் இந்த தலை சுற்று இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கும் மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி கையில் வாங்கி வச்சுக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். பெட்டர் வந்து எப்படியும் கண்டிப்பாக 10-8 பேருக்கு லைட்டாக கேர் இருக்கத்தான் செய்யும். ஒரு 3 பேர் சமாளிச்சுட்டாலும் மீது 5 பேர் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை வந்து ஒரு நாள் முதல் வேலை 2வது வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 5 கடலுக்கு இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலே அடுத்தடுத்து வந்து ஓரளவுக்கு சரியாக போயிடும். மாத்திரையோட தேவை இல்லாமல் குறைஞ்சிடும். சார், அடுத்த கேள்வி, நாம் இப்படி வாந்திக்கோ குமட்டலுக்கோ சாப்பிட்ற மாத்திரைகள் நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யுது? காய்ச்சலுக்கு எடுக்கிற காய்ச்சல் மாத்திரை வந்து இப்போ காய்ச்சல் கடல் மேலே இருக்கிறோம், தவிர்க்க முடியலை, காய்ச்சல் வந்துருச்சு, அல்லது வந்து குளிர் நடுக்கம் இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாமே சேர்ந்து இருக்குது இப்படின்னா அவசரத்துக்கு பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கலாம். அது வெயிட்டை பொறுத்து ஒரு 50-30 கிலோ 35 கிலோக்குள்ளே இருக்காங்கன்னா பேராசிட்டமால் 500 பவரும், ஒரு 40 கிலோவுக்கு மேலே இருக்காங்கன்னா 650 பவரும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 4 தடவை வரைக்கும் எடுத்துக்கலாம் பேராசிட்டமால் மாத்திரை. இது வந்து அந்த நேரத்தில் அந்த டைமில் அந்த காய்ச்சலை குறைச்சி அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். என்ன காரணத்தினால காய்ச்சல் வந்துச்சு அந்த காய்ச்சலை குணப்படுத்தாது, காய்ச்சலை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அந்த மாத்திரையோட எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் திருப்பி காய்ச்சல் வரத்தான் செய்யும். கரைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட அணுகி அது என்ன காய்ச்சல் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கான மாத்திரைகளும் சேர்ந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆனால் எப்போதும் இந்த பேராசிட்டமால் மாத்திரை கையில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறது வந்து தேவைக்கு எடுத்துக்கிறது கரெக்டு. காய்ச்சல் வந்தால் மட்டும்தான் அந்த பேராசிட்டமால் மாத்திரையை எடுக்கணும். இது உடம்பே ஒரு நோய்க்கு வருதுன்னா அதை எதிர்க்கிறதுக்காக உடம்புலேருந்து உருவாகிறது அந்த காய்ச்சல். இதில் அந்த காய்ச்சல்னால நடுக்கமோ அல்லது தாங்க முடியாமல் ஒரு மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு தான் காய்ச்சல் மாத்திரை. இது வந்து அந்த கிருமியும் ஒன்றும் பண்ணாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒன்றும் பண்ணாது, அந்த நேரத்து தொந்தரவு மட்டும் கம்மி பண்ணிவிடும். இதை தேவைக்கு எடுத்துக்கிறனா இதை மட்டுமே எடுத்துகிட்டு இருந்துடக்கூடாது. சார், சில பேருக்கு கடலுக்கு போகும்போது ஒருவேளை நமக்கு குமட்டலோ வாந்தியோ வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி யோசிக்கிறதுனால கூட வாந்தி வந்து எடுத்துருவாங்க. இந்த மனநிலைக்கும் குமட்டலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மனநிலைக்கும் வாமிட்டுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. நம்ம வந்து மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும். எப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சா நமக்கு படபடப்பு இருக்குமோ, கொஞ்சம் நேரம் வேறு ஏதாச்சும் யோசிச்சு பார்த்துட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறோமோ, அதே மாதிரி சில நேரங்கள் வந்து நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணி அதை வேறு எங்கேயாச்சும் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னா இந்த இதிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். இதையும் தாண்டி என்ன பண்ணாலும் வாமிட்டு வருதுன்னா அதை தவிர்க்க முடியாது. பட் நார்மலாக லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது, அதை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வர்ற மாதிரி தெரியுதுன்னா அதை மட்டும் மைண்டை டைவெர்ட் பண்ணி வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணி அந்த நேரத்தில் டைவெர்ட் பண்ணிக்கலாம். சார், எங்கள் வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, வாந்தி எடுக்கிறது நல்லது தான், வாந்தி வந்துட்டால் அதை வந்து தடுக்காமல் அப்படியே வாந்தியை வந்து எடுத்துடணும், அந்த வாந்தியை உள்ளேக்க வச்சுக்கிறது தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாந்தி எடுக்கிறது நல்லது தானா? ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கிறோம், அந்த உணவு வித்தியாசமாக இருக்குது, சாப்பிட்டது செமிக்காமல் இதாக இருக்குது, அது ஒரு டைம் வாமிட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வாமிட்டு வந்து நல்லது. இன்னும் ரொம்ப சில நேரம் கடல் மேலே ஒரு மாதிரி தலை சுற்று வருது, சில பேருக்கு வந்து தலைவலியோடு சேர்த்து வாமிட்டு வரும். அப்படி இருக்கிறவங்க வாமிட்டு எடுத்துட்டாங்கன்னா
கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மற்றபடி வாமிட் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லிடவும் முடியாது. சில நேரத்தில் வாமிட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆனால் திருப்பி வாமிட் வந்துச்சுன்னா அது இதை விட ரொம்ப கண்டிஷன் கொஞ்சம் பேடாக உண்டு பண்ணும். அதனால் ஒரு முறை வாமிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, அந்த தொந்தரவுகள் வாமிட்டுக்கு முன்னாடி இருந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் பரவாயில்லைன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தடுத்து வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து உகந்தது கிடையாது. அதுக்கு நம்ம என்ன ஏதுன்னு கவனித்து அதுக்கான இதை வந்து சரிப்படுத்தினா தான் சரியாகும். சரிங்களா? ஒரு முறை வாமிட்டு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏதாவது ஒரு சாப்பிட்டது செமிக்காமையோ அல்லது தலை சுற்றி இருந்தோ தலைவலி இருந்தோ அப்படி வாமிட்டு வருதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை. அதே வாமிட்டு திரும்ப வந்தால் தொந்தரவு. சார், என்னோட கடைசி கேள்வி சார், கடலுக்கு போகிற மீனவர்கள் முன்னெச்சரிக்கையாக மருத்துவ ரீதியில் என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சுக்கலாம்? கடல் மேலே போகிறாங்க இப்போது நிறைய விதமான முன்னெச்சரிக்கைக்கு கடல் சம்மந்தம். இப்போ ஒரு போட்டு மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையெல்லாம் இப்போ ஒன்றா அதை ஃபேஸ் பண்ணி கற்று வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதில் மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயமும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தேவைப்படுது. எப்படி காய்ச்சல் தலைவலிக்கு மாத்திரை வச்சுருக்காங்களோ இதே மாதிரி கடல் மேலே என்னென்னலாம் தொந்தரவு வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மாத்திரைகளும் ஒரு போட்டுக்கு ஒரு மெடிசன் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சு ஒரு மினிமல் மெடிசன்ஸ் என்னென்ன தேவை. ஒரு கடல் மேலே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சடனாக வந்து வயிறு வலிக்கும், சடனாக ஸ்டோன் பிரச்சனைனால வயிறு வலிக்கும், வயிறு சரியில்லாமல் போகும், கடுமையான காய்ச்சல் இருக்கும், குளிர் நடுக்கம் இருக்கும், இது எல்லாமே சடனாக வரும். ஓரளவுக்கு ஆழ்கடல்லாம் போகும்போது தாங்கிக்கிறவங்க அந்த 5 நாளோ 6 நாளோ தாங்கிக்கிடுவாங்க. சில சமயம் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால அந்த எல்லா இதையும் விட்டுட்டு அவங்களுக்காகவே போட்டு திரும்புகிற சூழ்நிலையும் நிறைய டைம் வரும். இதனால் எக்கனாமிக்கல் பொருளாதார அடிப்படையிலையும் நிறைய வந்து பாதிப்பு ஏற்படும். மொத்தம் அந்த குழுவுக்கே மொத்தமாக வந்து பாதிப்பு ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு 200 300 தான் ஆகும். அதற்கான பேசிக்கான மெடிசன்ஸ் எல்லாமே இது எப்போதுமே ஒரு போட்டில் வந்து அவைலபிளாக வச்சுக்கிறது வந்து இன்றைக்காவது வர ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு அதை யோசிக்கிறத விட வரதுக்கு முன்னாடி எதெல்லாம் வரும், ஃப்ரீக்குவெண்ட்டாக என்னென்னலாம் தொந்தரவு இதற்கு முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறலாம் கவனித்து அதுக்கான மாத்திரையை ஒவ்வொரு போட்டு வச்சுருக்கிறவங்களும் ஒரு மருத்துவர் அணுகி இந்த தொந்தரவுலாம் இருக்குது, என்னோடய ஒர்க்கர்ஸுக்குள்ள இந்த தொந்தரவுலாம் வரும், எது வந்தால் என்னென்ன பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக எழுதி கையில் வச்சுக்கிறேன் அவங்க போட்டில். இப்படி இருந்துச்சுன்னா நிறைய வந்து தேவையில்லாத தொந்தரவுகளை வந்து தவிர்த்துக்கலாம். இதனால் எல்லாருக்குமே நல்லது இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க சார். உங்களோட பிஸியான நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம மீனவர்களுக்காக நம்ம கடலோசைக்காக நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். கடலுக்கு புதுசாக போகிற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நமக்கும் ஒருவேளை குமட்டல் வந்துடுமோ அப்படின்னு தான். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துகிற மாதிரியான தகவல்களை நம்ம மீனவர்களும் மருத்துவரும் சொன்னாங்க. இந்த தகவலை சொன்ன அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சிடலாம். இதோட இன்னைக்கான நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது நிறைய அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கிய அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நான் போயிட்டு மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு அறிவியல் தலைப்புல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.